இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிருபையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை ரூத் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 6வது இறை வார்த்தை. நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோது கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் காலத்திற்கு பிற்பாடு சாமுவேலின் காலம் வரையிலும் இந்த இடைப்பட்ட நாட்களில் நீதி தலைவர்களை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்லுகிறார். நீதி தலைவர்களின் காலத்தில் ஏற்பட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தியான வார்த்தை நமது வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதாக, பயனுள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியான வார்த்தை நமது வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதாக, பயனுள்ளதாக இருக்கிறது. இன்றைய தியான வார்த்தையை நாம் 2 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் பகுதி சொல்லுகிறது, தம் சொந்த நாட்டில் உள்ள மக்களை ஆண்டவர் கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் என்று முதல் பகுதி சொல்லுகிறது. நகோமி வாழ்ந்த நாட்டில் உள்ள மக்களை, யூதா நாட்டில் உள்ள மக்களை ஆண்டவர் கருணையுடன் கண்ணோக்கி அந்த மக்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் என்று முதல் பகுதி சொல்லுகிறது. ஒரு நாடும் நாட்டு மக்களும் எப்போது நலமோடு வாழ்வார்கள், ஒரு நாடும் நாட்டு மக்களும் எப்போது வளமோடும் அமைதியிலும் ஆசி பெற்றும் வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த முதல் பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒரு நாடும் நாட்டு மக்களும் எப்போது நலமோடு வளமோடு வாழ்வார்கள், ஒரு நாடும் நாட்டு மக்களும் எப்போது ஆசி பெற்று அமைதியில் வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த முதல் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்க்கிற பொழுதுதான், பிரைஸ் தி லார்ட், ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவர் கருணையோடு கண்ணோக்கி பார்க்கிற பொழுது அந்த நாடும் நாட்டு மக்களும் நலமோடு வளமோடு வாழ்கிறார்கள். அந்த நாடும் நாட்டு மக்களும் ஆசி பெற்று அமைதியில் திளைத்து வாழ்கிறார்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மாறாக ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த நாடும் நாட்டு மக்களும் நலம் இழந்து, வளமை இழந்து, வறுமையில் வாடுவார்கள், துன்பத்தில் வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சிந்தனை கொடுக்கிறது. ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்க்கிற பொழுது அந்த நாடும் நாட்டு மக்களும் நலமோடு வளமோடு வாழ்வார்கள், அந்த நாடும் நாட்டு மக்களும் ஆசி பெற்று அமைதியில் வாழ்வார்கள். மாறாக ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த நாடும் நாட்டு மக்களும் நலம் இழந்து வறட்சியுற்ற நிலையில் வறுமையில் வாடுவார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சிந்தனை கொடுக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கண்களிலிருந்து 2 விதமான பார்வைகள் வெளிப்படும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. கருணை கண் கொண்டு பார்த்தார் என்று சொன்னால் ஆண்டவருடைய கண்களிலிருந்து 2 விதமான பார்வைகள் வெளிப்படும். ஒன்று கருணை நிறைந்த பார்வை, மற்றொன்று கோபம் நிறைந்த பார்வை.
Praise the Lord. ஆண்டவர் கண்களில் இருந்து இரண்டு விதமான பார்வைகள் வெளிப்படும். ஒன்று கருணை நிறைந்த ஒரு பார்வை, மற்றொன்று கோபம் நிறைந்த ஒரு பார்வை. ஆண்டவர் கருணை கண் கொண்டு ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்க்கிற பொழுது அந்த நாடும் நாட்டு மக்களும் நலமோடு வளமோடு வாழ்வார்கள். மாறாக ஆண்டவர் ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் கோப கண் கொண்டு பார்க்கிற பொழுது அந்த நாடும் நாட்டு மக்களும் நலம் இழந்து, வளமை இழந்து, வளத்தை இழந்து வறுமையில் வாடுவார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சிந்தனை கொடுக்கிறது. இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, மோவாபு நாட்டில் வாழ்ந்த நகோமி யூதா நாட்டை ஆண்டவர் கருணை கண்டு பார்த்து, யூதா நாட்டை ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்த்து அந்த மக்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி மோவாபு நாட்டில் வாழ்ந்த நகோமி கேள்விப்பட்டு மோவாபு நாட்டிலிருந்து தன் சொந்த நாட்டிற்கு வர அவர் புறப்படுகிறார். யூதா நாட்டு மக்களை ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்த்து அந்த மக்களுக்கு உணவு கிடைக்க செய்தார் என்று சொல்லி யூதா நாட்டை சேர்ந்த நகோமி மோவாபு நாட்டில் கேள்விப்படுகிறார். மோவாபு நாட்டிலிருந்து யூதா நாட்டிற்கு அவர் புறப்பட்டு வர ஏற்பாடு செய்கிறார். நகோமி ஏன் மோவாபு நாட்டிற்கு செல்லுகிறார்? ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே யூத தேசத்தை ஆண்டவர் வறட்சியால், ஆமேன் ஆமேன், யூத நாடு முழுவதும் கொடிய பஞ்சத்திற்கு உள்ளாகும்படி ஆண்டவர் செய்கிறார். ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நகோமி தன் கணவன் பிள்ளைகளோடு வாழ்ந்த இந்த யூத தேசத்தை ஆண்டவர் கொடிய பஞ்சத்தால் வாடும்படி செய்கிறார். அந்த மக்கள் கொடிய பஞ்சத்தை சந்திக்கும்படி செய்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே இந்த மக்கள் கடவுள் பார்வையில் நலமானதை செய்யவில்லை, மாறாக தங்கள் பார்வையில் நலமானதை செய்தார்கள் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது. நீதி தலைவர்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் கடவுள் பார்வையில் நலமானதை செய்யவில்லை, மாறாக தங்கள் பார்வையில் எது நலம் என தோன்றியதோ, தங்கள் பார்வையில் எது நேர்மையாகப்பட்டதோ அதை செய்தார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் உண்மை கடவுளாகிய அந்த இஸ்ரவேலின் தேவனை வழிபடாமல் தங்களுக்கென்று சிலைகளை செய்து கொண்டு அந்த தெய்வங்களை வழிபட்ட காரணத்தினால் மக்கள் மீது ஆண்டவர் கோபம் கொண்டு அந்த மக்கள் கொடிய பஞ்சத்தை சந்திக்கும்படியாக செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் உண்மை கடவுளாகிய இஸ்ரவேல் தேவனை வழிபடுவதை விட்டுவிட்டு சிலைகளை வழிபடுவதால் ஆண்டவர் அந்த மக்கள் மீது கோபம் கொண்டு அந்த மக்கள் கொடிய பஞ்சத்தை சந்திக்கும்படி செய்கிறார். லேவியரின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 14, 15, 19 வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என் கட்டளைகளை மீறி நடந்தால் உங்கள் நாடு பலன் தராது, உங்கள் மரங்களும் கனி தராது என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை நான் மீறி நடக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நான் மீறி செயல்படுகிற பொழுது நான் நலம் இழந்து, என் வளத்தை இழந்து, நான் அமைதியை இழந்து வாழ்வேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்னையும் என் வீட்டையும் கருணை கண் கொண்டு பார்த்தார். Praise the Lord. ஆண்டவர் என்னையும் என் வீட்டாரையும் கருணை கண் கொண்டு பார்த்தார். நானும் என் வீட்டாரும் நலமோடு வளமோடு வாழ்வோம், நானும் என் வீட்டாரும் ஆசி பெற்று அமைதியில் வாழ்வோம். மாறாக ஆண்டவர் என்னையும் என் வீட்டாரையும் கோப கண் கொண்டு பார்ப்பார் என்று சொன்னால் நானும் என் வீட்டாரும் நலம் இழந்து, அமைதி இழந்து, வேதனையில் வாழ்வோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சிந்தனை கொடுக்கிறது. எப்பொழுது ஆண்டவர் என்னை கருணை கண் கொண்டு பார்ப்பார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, ஆண்டவர் பார்வையில் நான் நல்லதை செய்கிற பொழுது ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் கருணை கண் கொண்டு பார்ப்பார். ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் கருணை கண் கொண்டு பார்ப்பார். மாறாக ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் பார்வையில் நலமானதை செய்யாமல் நான் வாழ்கிற பொழுது ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் கோப கண் கொண்டு பார்ப்பார், நலம் இழந்து நாம் வாழ்வோம் என்று இன்றைய வார்த்தைகள் நமக்கு சிந்தனை கொடுக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் என் குடும்பமும் நலமோடும் வளமோடும் ஆசி பெற்று அமைதியில் வாழ வேண்டும் என்று சொன்னால்
என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் கருணை கண் கொண்டு பார்க்க வேண்டும். எப்பொழுது ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் கருணை கண் கொண்டு பார்ப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் பார்வையில் நாம் நலமானதை செய்கிற பொழுது, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது, ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் கருணை கண் கொண்டு பார்ப்பார். நானும் என் குடும்பத்தாரும் நலமோடும் வளமோடும் ஆசி பெற்று அமைதியில் வாழ்வோம் என்று சொல்லி இன்றைய வார்த்தைகள் நமக்கு சிந்தனை கொடுக்கிறது. இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வாழ்வு தருகிற வார்த்தையை இந்த நாளில் எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை உமது கிருபை நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆமேன், பொருள் ஆதாரத்தை இழந்து வறுமையில் தேவையில் உழலுகிற அனைத்து குடும்பங்களையும், ஆமேன் டாடி, இந்த நாளில் வறுமையில் வாடுகிற தேவையில் உழலுகிற அனைத்து குடும்பங்களையும் உமது இரக்கம் மிகுந்த இதயத்திற்குள் அடிமைகள் வைக்கிறோம் அப்பா. அப்பா, தேவையில் வாடுகிற தேவையில் உழலுகிற இந்த அனைத்து மக்களின் தேவைகளையும் நீர் சந்தித்து, இந்த மக்களுக்கு நீரே நல்ல ஆயனாக இருந்து இந்த மக்களின் தேவைகளை நீர் நிறைவாக சந்தித்து இந்த மக்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக. இந்த மக்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் தேவைகளை தேவன் சந்தித்தார் என்று சொல்லும்படியாக, எங்கள் தேவைகளை தேவன் சந்தித்தார் என்று சொல்லும்படியாக இந்த மக்கள் தேவைகளை நீர் நிறைவாக சந்தித்து வாழ்நாள் எல்லாம் இந்த மக்கள் தேவையின்றி நிறைவோடு வாழச் செய்வீராக. அப்பா, இந்த நாளில் இறை வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை விண்ணக பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ந்திருக்க செய்வீராக. இந்த நாளில் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளையும் அப்பா விண்ணக பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ந்திருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.